சார் வணக்கம்ங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம்ங்க. பொன்னாவரம் தான் அதிகமான மலைங்க. குண்டடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா குண்டடம், சடையமலை, அரகாம்பட்டி, எல்லாம் செங்காட்டி சாலை எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அளவு மலை 4 அளவு மலை இருக்குங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா பொன்னாவரம் வந்து பார்த்தா 130 மில்லிமீட்டர் பேஞ்சிருக்குதுங்க. அதுலேருந்து தெக்க நாட்டுக்கல் பாளையம் எல்லா பக்கமுமே நல்ல மலைங்க. அதை சென்டராக வச்சு கிழக்கையும் கம்மி மேற்கையும் கம்மியாக இருக்குதுங்க. அவ்வளோதான். குடிமங்கலம் எல்லாம் மலை இல்லை இதே மாதிரி. இந்த ஏரியாக்குள்ளே மட்டும் பொன்னாவரத்தை மையமாக வச்சு அதிகமான மழை பொன்னாவரம் தான். பூரா குளம் குட்டை பூரா நிறைஞ்சு போச்சுங்க பொன்னாவரம் ஏரியாவில். தாராபுரத்துலேருந்து மேக்கிங் அது இந்த ஏரியா. வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 18 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. காற்று சுழற்சி முன்கூட்டி அறிவித்தபடி செயலிழந்து மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து நேற்றைக்கு கர்நாடகா தமிழ்நாடு எல்லையோரம் நீடித்திருந்த நிலையில் தற்பொழுது முழுமையாக அரபிக்கடலிலே வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கர்நாடக கரையோரத்தில் கோழிக்கோடு மற்றும் மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் கடலில் இறங்கிவிட்டது. ஏற்கனவே கடலில் தெற்கு கேரளாவை ஒட்டி நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியும் இந்த தெற்கு கர்நாடக கரையோரம் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து கேரளாவில் கனமழை பொழிவை கொடுக்க தொடங்கியிருக்கு. நேற்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பொன்னாவரம் 130 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இங்கே அதிகாரப்பூர்வமான மழை மானி இல்லை. விவசாயி ஒருவர், பட்டதாரி விவசாயி ஒருவர் நிறுவியிருந்த மழை மானியில் 130 மில்லிமீட்டர் 13 சென்டிமீட்டர் மழை வயல்களெல்லாம் நிரம்பி ஆறுகளே உடப்படுத்திருக்கிறது. வாய்க்கால்லாம் இதுவரை இல்லாத ஒரு வழக்கத்திற்கு அதிகமான மழை காலங்களில் கூட கடந்த பல ஆண்டுகளாக பெய்யாத மழை இப்பொழுது பெய்திருக்கிறது. இதன் சுற்று வட்டாரமும் நல்ல மழை தான். படிப்படியாக 13 என்பது 9, 10ன்னு குறைஞ்சி 1 சென்டிமீட்டர் வரைக்கும் அதன் சாராவரம் சுற்று வட்டார பகுதியில் மழை பெய்ஞ்சிருக்கு. 2 வழு மழை 3 வழு மழை வரைக்கும் பரவலாக பெஞ்சிருக்கு. இந்த நிலையில் நேற்றைக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெற்ற மழைப்பொழிவை கொஞ்சம் பார்த்துட்டு வானிலை முன்னறிவிப்புக்குள் போவோம். நேற்றைக்கு அதிகமாக மழை பொழிஞ்ச இடம் திண்டுக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டம் பார்த்திங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டி 51 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் டிபி 38 மில்லிமீட்டர். இன்னும் பெண்ணாகரம், மருந்தஹள்ளி எல்லாமே மழை தான். அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் நம்பியூர் 16 மில்லிமீட்டராக இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் மழை. அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம்லாம் மழை தான், கொஞ்சம் நனைக்கு மழைன்னு. கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மயிலம்பட்டி 30 மில்லிமீட்டர், பஞ்சப்பட்டி 21 மில்லிமீட்டர், கரூர் 20 மில்லிமீட்டர், கடவூர் 20 மில்லிமீட்டர், பழவிடுதி 17 மில்லிமீட்டர், கரூர் பரமத்தி 14 மில்லிமீட்டர், அரவக்குறிச்சி 12 மில்லிமீட்டர், ஆனைப்பாளையம் 12 மில்லிமீட்டர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்த்திங்கன்னா கிழவரப்பள்ளி அணை 30 மில்லிமீட்டர், ஜம்புகொண்டப்பட்டி 29 மில்லிமீட்டர், பரூர் 27 மில்லிமீட்டர் எல்லாம் நேற்றைக்கு இரவு பெய்தது. நெடுங்கல் 24 மில்லிமீட்டர், ஹொசூர் 19 மில்லிமீட்டர், அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் 16 மில்லிமீட்டர், தளி 15 மில்லிமீட்டர், மீளராயக்கோட்டை, தென்கனிக்கோட்டை எல்லாம் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி 31 மில்லிமீட்டர், அன்னவாசல் 21 மில்லிமீட்டர், மலையூர் 18 மில்லிமீட்டர், பெருங்கலூர் 13 மில்லிமீட்டர், கந்தர்வக்கோட்டை 10, இலுப்பூர் 10, ஆலங்குடி 10 மில்லிமீட்டர், கீரனூர் 10 மில்லிமீட்டர். மேலும் பார்த்திங்கன்னா உடையார்பட்டி, ஆதனக்கோட்டை, விராலிமலை இதெல்லாம் மழை தான். அடுத்தபடியாக ராமநாதபுரத்தில் கமுதியில் கொஞ்சம் மழை, சிவகங்கையில் கொஞ்சம் கூடுதல் மழை பெய்திருக்கு. சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏற்காடு 55 மில்லிமீட்டர், கரியக்கோவில் அணை 35 மில்லிமீட்டர், டேனிஷ்பேட்டை 28, ஆனைமடு அணை 16, மேட்டூர் 11, எடப்பாடி, ஆத்தூர், ஏத்தாப்பூர் எல்லாம் மழை தான். அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இளையான்குடி 34 மில்லிமீட்டர், சிவகங்கை 18 மில்லிமீட்டர், திருபுவனம் 10 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தில் கொஞ்சம் மழை. நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கோத்தகிரி 31 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக சாம்ராஜ் எஸ்டேட் 30 மில்லிமீட்டர், குந்தா பிரிட்ஜ் 28 மில்லிமீட்டர், கேத்தி 27 மில்லிமீட்டர், அடர் எஸ்டேட் 26 மில்லிமீட்டர், எமரால்டு 21 மில்லிமீட்டர், அவலாஞ்சி 21, பந்தலூர் 16, உதகை 14, கேத்தி மற்றொரு இடம் 13, அரிசன் மலையில் இதெல்லாம் மழை தான். பேர்வுட்டு இதெல்லாம் மழை பொழிவு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் மஞ்சளாறு 54 மில்லிமீட்டர், வீரபாண்டி 31 மில்லிமீட்டர், போடிநாயக்கனூர் 22 மில்லிமீட்டர், பெரியகுளம் 18 மில்லிமீட்டர், பெரியார் 16 மில்லிமீட்டர், உத்தமபாளையம் மற்றும் ஆண்டிப்பட்டி, சோத்துப்பாறையெல்லாம் குறைவான மழை. நல்ல மழை இருந்தது பல இடங்களில்.
திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு திருத்துறைப்பூண்டியில் 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்ச நிலையில் அதற்கு பிறகும் 2.5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு திருத்துறைப்பூண்டி. திருவாரூர் மாவட்டம் இன்னும் கிராமப்புறங்களில் நேற்றைக்கு ஆங்காங்கே மழை தான், ஆனால் எல்லாம் மழைமானி இல்லை. திருப்பூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா தாராபுரம் அதிகமாக 13 சென்டிமீட்டர் பெய்த நிலையில் 130 மில்லிமீட்டர் பெய்த நிலையில் இன்னும் பல இடங்களில் அதிகாரப்பூர்வ மழைமானி உள்ள இடங்கள் பார்த்திங்கன்னா உப்பார் அணைக்கட்டு பகுதி 32 மில்லிமீட்டர், வெள்ளக்கோயில் 31 மில்லிமீட்டர், தாராபுரம் நகரம் 25 தான், ஆனால் சுற்று வட்டாரத்தில் அதிகம். அதே போல் நல்லத்தங்கை ஓடை ரிசர்வர் 17, குண்டடம் 15, காங்கேயம் 11, மூலனூர் 12, வட்டமலக்கரை ஓடை ரிசர்வர் 10, திருமூர்த்தி ஐபி 10, திருமூர்த்தி டேம் 10, அமராவதி டேம் 10 மில்லிமீட்டர், உடுமலைப்பேட்டை லேசான மழை 7 மில்லிமீட்டர் தான், ஊத்துக்குழி 5 மில்லிமீட்டர். நிறைய இடங்களில் மழை இருந்தாலும் பல இடங்களில் நிறைய மழை பொழிந்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் கெடார் 45 மில்லிமீட்டர், ஆனந்தபுரம் 34 மில்லிமீட்டர், சூரப்பட்டு 25 மில்லிமீட்டர், மணம்பூண்டி 25 மில்லிமீட்டர், முண்டியம்பாக்கம் 17 மில்லிமீட்டர், நிறைய இடங்களில் செஞ்சி 16 மில்லிமீட்டர், கஞ்சனூர் 12 மில்லிமீட்டர், முகையூர் 12 மில்லிமீட்டர், கோலியனூர் 10 மில்லிமீட்டர், நிறைய இடங்களில் மழை பொழிவு இருந்தது. விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திருச்சுழி 19 மில்லிமீட்டர், சாத்தூர் 15 மில்லிமீட்டர், கோவிலாங்குளம் 7 மில்லிமீட்டர் தான் குறைவான மழை. மேலும் வானிலை அமைப்பு மற்றும் வானிலை அறிக்கைக்குள் போவோம். இந்த காற்று சுழற்சி அரபிக்கடலுக்கு சென்றிருக்கிற காரணத்தினாலே கேரளா மற்றும் கர்நாடக கரையோரத்தில் காற்று சுழற்சியுடன் இணைந்த கனமழை பொழிவு தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும். மாலையில் வழுக்கும். அந்த மாலையில் வழுக்கும் பொழுது காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டுக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலோரம் வரைக்கும் வரும். இன்றைக்கு மதியம் கேரள எல்லையோரம் தொடங்கும் மழை பிறகு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தொடங்கி பாலக்காட்டு கணவாய் உட்பட நேற்று பெய்த மாவட்டங்களில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பெய்யும். கன்னியாகுமரி இன்றைக்கு உறுதி. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டம், மேலும் பார்த்தீங்கன்னா மதுரை, விருதுநகர், தேனி மற்றும் திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டத்தின் பகுதிகள், சிவகங்கை இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். இன்றைக்கு மாலை படிப்படியாக இந்த மழைப்பொழிவு வங்கக்கடலோரம் வரைக்கும் வந்து குறைவாக கொடுக்கும். நான் அதான் சொல்கிறேன், எப்பொழுதுமே வெப்பச்சலன இடிமழை மேற்கிலிருந்து வந்தால் கடலோரம் வரும்போது குறைஞ்சிரும். கிழக்கு காற்று போய் தான் கொஞ்சம் எதிர்த்து நின்று மழைப்பொழிவை உள்ளே தொடர்ந்து நீடித்து நின்ற மழைப்பொழிவை கொடுக்க போகுது. உள் மாவட்டங்களில் கடலோரம் வரும்பொழுது குறைஞ்சிரும். மேற்கு மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களுக்கெல்லாம் வட உள் மாவட்டம்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மேற்கு இதெல்லாம் கனமழை பொழிவு காத்திருக்கிறது. பெரம்பலூர், திருச்சி வடக்கெல்லாம் திருச்சி மாநகரம் உட்பட. இதே போல் நாளைக்கும் செவ்வாய்க்கிழமை 19ஆம் தேதி நல்ல மழை காத்திருக்கு. அப்போ காற்று சுழற்சி என்னாகும்னா கர்நாடக கரையோரம் தீவிரமடைஞ்சு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரெண்டும் ஒன்றிணைச்சு. இதனால் கேரளாவில் கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவெல்லாம் கொடுக்க போகுது. நேற்றைக்கு கொட்டி தீர்த்திருக்கிறது. பருவமழை பெய்யாது, பொய்க்கும் இதெல்லாம் சொன்ன நேரத்தில் நேற்றைக்கு பெய்த மழை அவர்களுக்கு வியப்பூட்டியது. கொச்சியில் பெய்த மழை சுமார் 10 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த பொருளுமே தெரியாத அளவுக்கு கொட்டி தீர்த்தது. மணிக்கணக்கில், கொஞ்ச நேரம் கிடையாது, மணிக்கணக்கில். ஆகவே வியப்பூட்டு மழையாக கேரளாவில் நேற்றைக்கு இருந்தது. இனிமேல் கர்நாடகாவிலும் இருக்கும், கேரளாவிலும் இருக்கும். கேரள எல்லையோர மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் தினசரி மதியத்திற்கு மேல் மாலை இரவில் வந்து கொடுக்கும். இப்படி படிப்படி தினசரி மழை இருக்கும். இதில் இந்த 21 கொஞ்சம் குறையும். 18, 19 கூடி இருக்கும், 20 இருக்கும், 21 குறையும். 22, 23, 24 கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் மட்டும் இருக்கும். தென் மாவட்டங்கள்லேயும் டெல்டாவிலையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த 21, 22, 23 கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த 22ஆம் தேதியை மையமாக வைத்து கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்கும். அன்னைக்கும் இந்த 100 டிகிரிக்கு மேலே போகாது வேலூர், அவ்வளோதான். அப்போ மீனம்பாக்கம் அந்த நேரத்தில் 100 டிகிரி வரைக்கும் போகலாம். அந்த 2 நாள் மட்டும்தான் 100 டிகிரிக்கு வாய்ப்பு இல்லை. மீனம்பாக்கம் மட்டும் உணரும் வெப்பம் அதிகரிக்கலாம். ஒரு வேளை அது எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. நானும் மீனம்பாக்கம் அருகில் இருந்தேன், எனக்கு அந்தளவுக்கு தெரியல என்னோடய வெப்பமானியில். ஆனால் 100 டிகிரின்னு சொன்னாங்க மீனம்பாக்கத்தில். ஒருவேளை உள்பகுதியில் அந்தளவுக்கு ஹாட்டாக அந்த மரங்கள் இல்லாத காரணத்தினால இருக்குது. உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் வெப்பம் தாக்கம் மரங்கள் இல்லாத காரணத்தினால அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த 21, 22, 23 3 நாள் மட்டும் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். வேலூர் மற்றும் திருத்தணி, சென்னை, அப்புறம் வட உள் பகுதிகளையும் ஒரு சில இடங்களில் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் மாலை இரவில் இடிமழை பொழிவு வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 20ஆம் தேதி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. மாலை இரவில் கடலோரம் வரும். கடல் ஓரத்துக்கு கொடியக்கரை முனையெல்லாம் கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா அந்த இடத்துல தெற்கு காற்று வந்து வடக்கு நோக்கி தள்ளிடும்.
ராமேஸ்வரத்துக்கும் கொஞ்சம் சந்தேகம் தான். தெற்கு காற்று வடக்கு நோக்கி தள்ளிடும். ஆனால் பிற மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கும். 21, 22, 23 வெயில் கொடுத்தாலும் கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள்லையும் கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும். கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் டெல்டாவில். மீண்டும் 25ஆம் தேதியிலிருந்து புதிய காற்று சுழற்சி அரபிக்கடலோரம் ஒன்று உருவாகும், வங்கக்கடலோரம் ஒன்று உருவாகும். அதாவது வங்கக்கடலோரம்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் தெற்கேயும், அரபிக்கடலோட இந்திய பெருங்கடலுக்கு தெற்கேயும், அதாவது அரபிக்கடல் இந்திய பெருங்கடலையும் வங்கக்கடலோட இந்திய பெருங்கடலை ஒட்டியும் 2 காற்று சுழற்சி உருவாகி ஒன்று தமிழ்நாடை ஒட்டியும் மற்றொன்று கேரளா ஒட்டியும் வரும். 26, 27, 28, 29, 30 தேதிகளில் கேரளா ஒட்டியும் தமிழ்நாடை ஒட்டியும் 2 பக்கமும் 2 சுழற்சி இருந்து மாத இறுதி நாட்களில் கனமழை பொழிவு காத்திருக்கு. தென்மேற்கு பருவமழையும் பலத்த மழைப்பொழிவு கேரளாவில் பொழியும். தமிழ்நாட்டிலும் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மழை மற்றும் தென்மேற்கு பருவமழை இணைந்த மழையெல்லாம் மாத இறுதி நாட்களில் பலத்த மழைப்பொழிவு காத்திருக்கு. மே 31ஆம் தேதியெல்லாம் கனமழை காத்திருக்கு தமிழ்நாட்டில். அது எந்த நேரம் வேணாலும் பெய்யும். இது மாலை இரவு மழைப்பொழிவு வந்து 20ஆம் தேதி வரைக்கும், 21, 22 வீக்காக இருந்தாலும் கர்நாடக எல்லை வரை இருந்துகிட்ருக்கும். பிறகு 25லேருந்து அதிகரிக்கக்கூடிய மழை மாத இறுதி நாட்களில் கனமழை இருக்கும். காற்று சுழற்சி என்பதனால மதியம், காலை எந்த நேரம் வேணாலும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை கடந்த 2-3 நாட்களுக்கு இருந்தது போல். ஆனால் அப்போ வந்து கடலுக்குள்ளே மட்டும்தான் பெஞ்சது, உள்ளே வெள்ள. ஆனால் மாத இறுதி உள்ளேயும் வந்து பெய்யும், மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் பெய்யும். பாலக்காட்டு கணவாய், மலை, மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என்று எல்லா மாவட்டங்களுக்கும் மாத இறுதி நாட்கள் நல்ல மழை காத்திருக்கு. மேலும் பருவமழை எப்படி இருக்குன்னு ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை தயவு செய்து குழப்பிக்காதீங்க. நாம் வானிலை அறிக்கை எல்லாமே பார்க்கறது ஒரு வகை, உலக வானிலை வல்லுநர்கள் சொல்வது ஒரு வகை. சூப்பர் எல்லினோ என்று சொல்லி உங்களை எல்லாம் அச்சப்படுத்தி இன்னமும் கவலையில் ஆழ்ந்திருக்கீங்க. இன்னமும் கைபேசி எண்ணு வந்துக்கிட்டே இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த சூப்பர் எல்லினோலாம் மறந்துடுங்க. அது அடுத்த ஆண்டு இருக்கலாம். அதுவும் சூப்பர் எல்லினோக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படியே சூப்பர் எல்லினோ உருவானாலும் மழை பற்றாக்குறை இருக்காது. காரணம் என்னென்னா, இந்திய பெருங்கடலும் அரபிக்கடல், அதாவது தெற்கு இந்திய பெருங்கடல், வடக்கு இந்திய பெருங்கடல். வடக்கு இந்திய பெருங்கடலில் வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல். தெற்கு இந்திய பெருங்கடலில் ஒட்டுமொத்த இந்திய பெருங்கடலோட தெற்கு பகுதி எல்லாமே வெப்பம் அதிகரிச்சிருக்கு. 32 டிகிரி இருக்குங்க கேரளாவில் மத்திய பகுதியில். அதாவது அரபிக்கடலோட மத்திய பகுதியில், கேரளாவுக்கு அப்பால் மத்திய அரபிக்கடல் பகுதி 32 டிகிரி இது வரைக்கும் உயராத வெப்பம். அது இந்த வெப்பம் உயர்ந்தால் தான் நல்லது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் கடல் மேற்பரப்பில் காற்று அப்படியே பயணிக்கும் பொழுது நீராவி எடுத்து கொண்டு வரும், மழைப்பொழிவை கொடுக்கும். தொடர்ந்து பயணிக்கும் போது வெப்பத்தை குறைக்கும். அப்போ வெப்பம் உயர்ந்து கொண்டே இருந்தால்தான் வெப்பம் குறைந்தாலும் சமநிலையாக இருக்கும், நீராவி வெளியாகிட்டே இருக்கும். அப்போ நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இந்திய பெருங்கடலில் வெப்பம் அதிகமாக இருக்குது. 31 டிகிரி, 30 டிகிரி எல்லாமே. எங்கேயுமே 30 டிகிரிக்கு கீழே இல்லை. கல்கட்டாவிலையும் 30 டிகிரி, ஓமன் வளைகுடாவிலையும் 30 டிகிரி, மஸ்கட்டை ஒட்டி 30 டிகிரி, பாகிஸ்தான் ஒட்டி, ஈரான் ஒட்டி 30 டிகிரி, குஜராத் ஒட்டி 30 டிகிரி, ஏடன் வளைகுடா 30 டிகிரி, மத்திய அரபிக்கடல் 31 டிகிரி, ஒரு இடத்துல 32 டிகிரி, கேரளாவின் கடலோரம் எல்லாமே 31 டிகிரி, குமரிக்கடல் 31 டிகிரி, பெரும்பாலும் 30 டிகிரி பரவலாக இருக்குது. எங்கே பார்த்தாலுமே 31 டிகிரி ஆங்காங்கே இருக்குது. மத்திய அரபிக்கடல் 32, வங்கக்கடல் முழுவதுமே 30, பரவலாக எங்கேயுமே 30 கீழே இல்லை. ஒரு சில இடங்களில் 31 டிகிரியும் இருக்குது. தமிழ்நாட்டின் கரையோரம் 31 டிகிரி, மாலத்தீவு அப்படி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் எல்லாமே 30 டிகிரி, 31 டிகிரி. அதே போல் சுமத்ரா தீவு வரைக்கும் 30 டிகிரி, 31 டிகிரி எல்லாமே இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இந்த வெப்பநிலை காரணமாக நீராவி வெளியாகும் கடல்லேருந்து. இப்போ கடல்லேருந்து நீராவி வெளியாகும் பொழுது இந்த வெப்ப உயர்வு காரணமாக சிஸ்டம் அடுத்தடுத்து உருவாகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சிஸ்டமாக அந்தமான் பக்கம் உருவாகி ஒடிசா, மேற்கு வங்கத்துக்கு போகும். அங்கே இருந்துட்டு காற்றை ஈர்க்கும் பொழுது கேரளா வழியாக அங்கே ஒரு காற்று சுழற்சி இருந்து கொண்டு கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா வழியாகவும் குஜராத் வழியாகவும் சிஸ்டம் எங்கே இருக்கோ அதை பொறுத்து அரபிக்கடல் காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும். அதாவது வட இந்தியா மற்றும் ஒடிசா, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, மேற்கு வங்கம் நோக்கி பயணிக்கும் பொழுது நிறைய நீராவி காற்றை கொண்டு வந்து குவித்து நிறைய மழைப்பொழிவை கேரளாவிற்கு கொடுக்கும். இந்த அணையெல்லாம் கண்டிப்பாக நிரம்பும். ஆகஸ்ட்டுக்குள்ளே அணை நிரம்புங்க, கவலைப்படாதீங்க. இப்போ மேட்டூர் அணையெல்லாம் அதாவது கொஞ்சம் குடிநீருக்கு திறக்கப்பட்ட காரணத்தினால இறங்கு முகத்துக்கு சென்றிருக்கு. குடிநீர் தேவை தான். குடிநீருக்கு அதிகமாக நிறைய இடங்களில் குடிநீர், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், வேதாரண்யம் கூட்டு குடிநீர் திட்டம், இதெல்லாம் கொள்ளிடம் கூட்டு குடிநீர்லேருந்து பயன்படுத்தினா கொஞ்சம் தண்ணீர் குறைந்திருக்கு. இருந்தாலும் வரக்கூடிய பருவமழை கை கொடுத்து அணையின் மட்டத்தை உயர்த்தும். கண்டிப்பாக ஜூன் 12ஆம் தேதி திறப்பதற்கான சாதக சூழல் நன்றாகவே இருக்குது. தொடர்ந்து அணையின் மட்டம் ஏறிட்டே இருக்கும். ஆகஸ்ட்டுக்குள்ளே அணை நிரம்பும். நிறைய மழை இருக்குது, கவலைப்படாதீங்க. வட இந்தியாவுக்கும் அதுமாரி தான். இமயமலையை ஒட்டிய மாநிலங்கள் வெள்ளப்பெருக்கு இருக்குது. அதே போல் இந்த தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை என்கின்ற பேச்சுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இடமில்லை தான் சொல்லணும். வடகிழக்கு பருவமழை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது முதல்ல சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை ரொம்ப அதிகமாக இருக்குது. இவையெல்லாம் நம்ம ஏற்கனவே பல நாட்களாக சொல்லிட்டு வர்றோம். அடுத்த ஆண்டும் நல்லா இருக்குது பருவமழை, அதையும் பார்த்தாச்சு. தயவுசெய்து எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். நம்முடைய வானிலை அறிக்கை எவ்வளோ துல்லியமாக சொல்கிறோம், ரொம்ப குறைவாக பார்க்குறீங்க.
நிறைய பேருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். தயவுசெய்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.